அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலையார் ஜோதிலியம் ஜோதிடர் ரமேஷ் குருஜி, 9842246742 கோயம்புத்தூர் ஐஓபி காலனியில் இருக்கோம். இன்று ஹோரை பற்றி பார்ப்போம். யமகண்டம் பற்றியும் ராகுகால பற்றியும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு 24 மணி நேரத்தில் தெய்வங்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள ஒரு உடன்பாடிக்கையில் எல்லா நேரமும் தெய்வத்துக்கிட்ட மட்டுமே ஒதுக்கினா மற்ற நேரத்தில் எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசுப தன்மை கொண்ட சக்திகள் கேட்கும்போது 1.5 மணி நேரம் ஒதுக்குறாங்க. ராகுகாலம் 1.5 மணி நேரம், யமகண்டம் 1.5 மணி நேரம் ஒதுக்குறாங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் எது செஞ்சாலும் நீங்கள் எடுத்துவாங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்கிறது தான் அதோடைய அர்த்தமே வரும். அந்த 1.5 மணி நேரமும் நல்ல டைமா அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மணி நேரம் ஆகாத டைம். அந்த 1.5 மணி நேரம் முழுசாக ஆகாத டைம் கிடையாது. குறைந்தது 7 நிமிடம் முதல் 16 நிமிடம் வரை ஆகாத டைமாக இருக்கும். அப்போ அந்த ஆகாத டைம் எந்த நேரம்ங்கிறது நம்ம அந்த 1.5 மணி நேரத்தில் தினமும் தேடணும். அப்படி தேட வேண்டிய பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் 1.5 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கிறோம். அது முதல்ல இருக்கக்கூடிய 7 நிமிஷமாகவும் இருக்கும், கடைசியாகவும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம், எந்த நேரத்துலையும் இருக்கலாம். அப்போ இது நமக்கு தெரியாதனால அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் எடுத்துவாங்க, 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10 நிமிஷம் தள்ளி போட்டுருவாங்க. அதாவது முன்னாடி ஒரு 10 நிமிஷம் எதுவும் தொடங்காதீங்க, பின்னாடி ஒரு 10 நிமிஷம் முடிகிற வரைக்கும் எதுவும் தொடங்காதீங்க. அப்புறம் சுபகாரியங்கள் தொடங்க நல்லபடியாக அமைஞ்சு வரும், சிறப்பாகவும் இருக்கும். இது ராகுகாலம் யமகண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அது வேறு நடுவில் இருக்கிறது விஷக்கடிகை காலம். அந்த விஷக்கடிகை காலத்தை நாம் அதில் கடந்துடலாம். அப்போ அசுர சக்திகளுக்கு அந்த காலம் ஒதுக்கப்பட்ட டைம். அதனால் நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப துரிதமாக செய்கிறதோ இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறதோ அவ்வளோ நல்லது இல்லை. தெய்வ நம்பிக்கையோடு நம்ம செஞ்சாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைங்கிறனால ரொம்ப கவனமாக தான் எல்லாமே இருக்கணும். அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹோரைன்னு இருக்குது. அதாவது நம்ம புதன்கிழமைனா இன்னைக்கு புதன் கிரகத்துக்கு மட்டும்தான் நடக்குங்கிறது கிடையாது. புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7 புதன் ஹோரை தான் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து புதனுக்கு அடுத்து சந்திர ஹோரை ஆரம்பிக்கும். சந்திர ஹோரை தொடர்ந்து சனி ஹோரை ஆரம்பிக்கும். சனி ஹோரை தொடர்ந்து குரு ஹோரை ஆரம்பிக்கும். குரு ஹோரை தொடர்ந்து செவ்வாய் ஹோரை ஆரம்பிக்கும். செவ்வாய் தொடர்ந்து சூரிய ஹோரை, அப்புறம் சுக்கிரன் ஹோரை, மறுபடியும் புதன் ஹோரை. இப்படியே ஒரு நாள் முழுவதும் அப்படியே 24 மணி நேரம் ஒரு மணி நேரமாக தாண்டிகிட்டே இருக்கும். அந்த ஒரு மணி நேரமாக தாண்டும் போது அந்தந்த கிரகத்தின் ஆதிக்கம் வலுவாக வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சுமாராக இருந்தால் அந்த கிரக அமைப்படி சுமாராக தான் இருக்கும். அப்போ சுமாரான அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் தவிர்க்கலாம். உங்கள் கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா, தின கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஹோரைகள்னு போட்டிருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கிரகம் அவ்வளோவா கை கொடுக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அந்த கிரகம் மட்டும் அதை தாண்டி போகலாம். அதை பற்றி நீங்கள் தெளிவான தகவல் தெரியணும்னா நீங்கள் ஜோசியத்தை தான் கேட்கணும். அது என்கிட்ட கேட்டால் கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நம்பரை குறிச்சிக்கிட்டு என்கிட்ட ஜாதக பலன் கேட்கும்போது அந்த எந்தெந்த கிரகம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது, எது யோகம் பண்ணும், எது அவயோகம் பண்ணும், எந்த கிரகம் உங்களுக்கு வக்ரகதியிலையோ அஸ்தமனத்திலேயோ நீசம் பெற்ற நிலையிலோ இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டோம்னா அந்த நேரத்தில் என்னதான் சுப நேரமாக அதில் கேண்டரில் காமிச்சாலும் நீங்கள் அந்த ஹோரையில் பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சுபகாரியங்கள் செய்யும்போது இந்த ஹோரை கண்டிப்பாக கவனிக்கப்படணும். அதில் சுபஹோரைங்கிற கணக்கும் உண்டு. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மோதிரக்கல் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கல் போடுறோம். அப்போ புதனுக்குரிய கல் போடும்போது மரகத பச்சை கல் போடுறோம்னா அடுத்து வர்ற ஹோரையில் இன்னொரு கல் வேலை செய்யும். அப்போ என்ன செய்யணும்னா நவகிரக கல் தான் நீங்கள் போட்டுக்கணும். ஒவ்வொரு நாளும் 9 கிரகத்துக்குரிய அனைத்துமே வரதான் செய்யும். ராகு கேதுக்கு மட்டும் ஹோரை கிடையாது, அது வராது. அதனால 7 கிரகத்துடைய ஹோரை வேலை செய்யும்போது ஒவ்வொரு கல்லும் தன்னுடைய வேலையை செய்யும். சுக்கிர ஹோரை வரும்போது வைரம் வேலை செய்யும், அந்த மாதிரி. அப்போ குரு ஹோரை கனக புஷ்பராகம் வேலை செய்யும். அப்போ அந்த மோதிரம் நம்ம போடும்போது அதோடைய வீரியம் வேலை செய்யும். வீரியம் வேலை செய்யும்போது நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அந்த கிரகத்திலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி நம்ம அந்த மோதிரத்துள்ள இறங்கி நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய சக்தி அது அமையும். நம்ம எடுக்க காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் போட்டுக்கிட்டதா இருந்தால் அந்த மோதிரமாக இந்த கல்லான்லாம் குழப்பிக்கிற வேணாம். நவகிரக மோதிர கல்லை எடுங்க. எல்லா கல்லுக்கும் பொதுவாக தோஷம் உண்டு. அப்போ அதுக்கு கரெக்டான முறையில் கணபதி ஹோமம் பண்ணி ஒரு நவகிரக சாந்தி பண்ணி
அந்த கலசத்தை தான் அந்த மோதிரக்கு அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த கல்லில் மோதிரமாக இருந்தாலும் கிரகசாந்தி பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி தான் ஹோரையுடைய அமைப்பு மற்ற விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் யோகம் மற்றும் ஹோரைகளுடைய எந்தெந்த கிரகம் கை கொடுக்குங்கிறதும், அதை தொடர்ந்து பலன்கள் எப்படி இருக்குது, இப்போ என்ன திசை நடக்குது, இந்த திசை உங்களுக்கு கை கொடுக்குமா, இதுக்கு என்ன எந்தெந்த கிரகம் கை கொடுக்குங்கிறத முழுமையாக தகவல் தெரிய நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் மாலை 6 மணி முதல் 9 மணிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கிறணும், புக் பண்ணிக்கிறணும். மறுநாள் காலை 9 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் அந்த பலன் ஃபோன் மூலமாகவே கேட்டுக்கலாம். உங்கள் பெயர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், எந்த ஊர், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா முழு தகவலும் சொல்லப்படும். ஓம் நம சிவாய வாழ்வுடன் 9842246742 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய்.